நம்ம வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தீன் முக்கு, பிரெஞ்சு இலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 2-3 பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். புதினா, மல்லி ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி போட்டு நல்லா அதையும் கிளறி வச்சுக்கலாம். நல்லா வணங்க வாட்டி எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு 2 கிளறி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயமும் நல்லா வணங்கி வரணும். கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கு ஸ்லைஸாக போட்டுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். போட்டு ஒரு 1/2 டம்ளர் தயிர் ஊற்றிக்கலாம். ஊற்றி எல்லாம் நல்லா வதக்கலாம். 1 ஸ்பூனு வரமிளகாய் தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூனு மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இதுக்கு நான் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் பாஸ்மதி ரைஸு எது வேணால் நம்மளுக்கு பிடிச்ச அரிசி போட்டுருக்கேன். இதில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸிக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு லெமன் நம்ம வச்சுருந்து லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். புளிப்பு கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும். குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுக்கிட்டு 2 விசில் விட்டு இறங்கணும். குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சூடான வெஜிடபிள் பிரியாணி வா எப்படி